அறிவித்த முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வெளியிட இருக்கிறார். நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள், சில முக்கியமான அம்சங்கள் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு வெளியிட இருக்காருங்க. என்னென்ன அந்த அம்சங்கள், யாருக்கு இது பொருந்தும், கடன் தள்ளுபடி பெறுவதற்கான தகுதிகள் என்ன, இது எல்லாமே இந்த ஒரு வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். தரவு பகுப்பாய்வுடைய முடிவுகள் என்ன சொல்லுது, தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வரை அடகு வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து புதிய தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை மற்றும் விவசாயிகள் பொருளாதார சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த அதிரடி திட்டம் செயல்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அரசு திட்டம் செயல்படுத்த உள்ளதாக கூறுகிறது. அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், முறையான ஆவணங்கள் இல்லாதவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தகுதியுள்ள நபர்களை கண்டறிய சுமார் 13 லட்சத்துக்கு அதிகமான கடன் கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியாகும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே குடும்ப அட்டையை பயன்படுத்தி பல கடன்கள் பெற்றவர்களுக்கு இந்த தள்ளுபடி திட்டத்தின் கீழ் பயன்பட முடியாது. ஒட்டுமொத்தமாக கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் வங்கிகளில் வரப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே இந்த விதிமுறை பொருந்தும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 2026 நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அப்படின்னா தமிழக முதலமைச்சருடைய அறிவிப்போடு உண்மையான ஏழை எளிய மக்களின் கடன் சுமையை குறைக்கும் நடவடிக்கை கடன் சுமை. முன்னுரிமை பெறுவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர மக்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு பெற்ற கடன்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மாபெரும் கணினி தரவு டீடைல்ஸ். ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பெறப்பட்ட மொத்த நகை கடன்கள் 48 லட்சம், 35 லட்சம் கடன்கள் நிராகரிப்பு பண்ணிருக்காங்க. 13 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா உறுதியான பட்டியலை ரெடி பண்ணிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. தள்ளுபடிக்கான முக்கியமான 3 அப்டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 5 சவரன் இருந்தா மட்டும்தான் தள்ளுபடி. ஒரு குடும்பத்திற்கு ஒரு கடன் தான், ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒரு கடன் தான். ஓகேங்களா. விவசாயம் மற்றும் அத்தியாவசியத்துக்காக கடன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி 100% இது தள்ளுபடி கிடைக்கும். தள்ளுபடி எதுல பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த வங்கியில பொருந்தும் அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், ரிசர்வ் வங்கியின் கீழ் இயங்கும் குறிப்பிட்ட 8 பொதுத்துறை வங்கிகள், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், இந்த மாதிரி. தவிர்க்கப்பட்டவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியார் நிதி நிறுவனங்கள், திட்டத்தில் இணையாத பிற பொதுத்துறை வணிக வங்கிகள், இது எல்லாமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள், மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவர்கள், வருமான வரி செலுத்துவோர், இன்கம் டாக்ஸ் பேயிங் பீப்புள், வணிகர்கள், விவசாயம் அல்லாத பிற வணிக நோக்கத்திற்காக பெறப்பட்ட கடன்கள், ஆவணங்கள் அல்லாதவர்கள், முறையான ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை வங்கியில் இணைக்காதவர்கள் கூட இந்த நகைக்கடன் தள்ளுபடியை உடனடியாக தள்ளுபடி செய்யறாங்க. ஒரே குடும்ப அட்டையை பயன்படுத்தி பல கடன்கள் பெற்றால் எந்த கடனுக்குமே தள்ளுபடி கிடையாது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு அட்டைக்கு ஒரு முறை மட்டுமே தள்ளுபடி வழங்கப்படும். 4-5 கடன்களை பிரித்து வாங்கியிருந்தால் அவர்கள் தகுதியற்றவர்களுடைய பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்றதை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. தற்போதைய நிலை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் ஏழை விவசாயியா இருந்த குடும்பத்துல இருந்தீங்கன்னா நகையோட அளவு 4 சவரன் கூட்டுறவு வங்கியில தள்ளுபடி கிடைக்கும். நடுத்தர குடும்பம் இருந்தா 6 சவரன் கூட்டுறவு வங்கியில தள்ளுபடிக்கு இல்ல. ஏழை விவசாயி 3 சவரன் தனியார் நிறுவனர்கள் கடன் வாங்கினாலும் தள்ளுபடி கிடையாது. அரசு ஊழியர் 2 சவரன் கூட்டுறவு வங்கி தகுதி இல்லை. ஒரே ரேஷன் கார்டுல 2 நபர்கள் தலா 3 சவரன் கூட்டுறவு வங்கியில தள்ளுபடி கிடையாது. இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு தள்ளுபடி பட்டியலை வெளியிட போறாங்க. இறுதியான ஒரு அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போதைய நிலை தரவுகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 48 லட்சம் கடன்கள் தரவு பெற்றிருக்காங்க. கணினியில டேட்டாபேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல 13 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இறுதியா ஒரு நேம் லிஸ்ட் ரெடி பண்ணாங்க. வங்கிகள் மூலம் தகுதியானவர்கள் பெயர் பட்டியல் இறுதி செய்யப்படும். அதிகாரப்பூர்வ அரசாணை விரைவில் முதலமைச்சருடைய நேரடி அறிவிப்பு மற்றும் அரசாணை வெளியாகும். வதந்திகளை தயவு செய்து நம்ப வேண்டாம். அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் வங்கி பட்டியலுக்காக காத்திருங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு பற்றி தான் விளக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.